வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த விலாகில் ஒன் டே மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் கிச்சனில் கவுண்டர் டாப் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டைம் இப்போ 5:50 ஆகுது. இன்னும் வெளிச்சம் கூட வரல, இருட்டாக தான் இருக்குது. முதல் வேலையாக நான் வந்து டிகாக்ஷனும் பால் காய்ச்சி காஃபி போட்டு மாமனாருக்கெலாம் கொடுத்துருவேன். இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் குருமா. அதுக்காக பாதாம் மட்டும் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போவேன்னு குட்டி சார் சொல்லிட்டான். காஃபியை போட்டுட்டு நான் ரொம்ப கம்மியான அளவு தான், இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறம் மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால கம்மியான அளவு தான் எடுத்துப்பேன். சின்ன சின்னதாக வேலைகளை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் ஃபுல்லாக வந்து குக் பண்ண ஆரம்பிப்பேன். நேற்று நைட்டே வந்து பட்டாணியை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறியும் இருக்குது. என்ன மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவையும் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் மிக்ஸ் பண்ணலை. 6:10 ஆகுது. இன்னும் கூட வெளிச்சம் வரல பாருங்கள், இருட்டாக தான் இருக்குது. ஆனால் குட்டி சார் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். சரி, நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பாலும் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு திருப்பியும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு 6-7 நிமிஷத்துலேயே சூப்பராக வெளிச்சமும் வந்தாச்சு. இந்த செடி கொடியை பார்த்துட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நாலஞ்சு பச்சை மிளகா டெய்லியே வந்து காய்ச்சிட்ருக்கு. 2 தேவையான போது நான் கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய செடி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இது ஒரு சின்ன பால்கனி தான். ஃபுல் வியூ காமிங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. எதுவுமே இல்லை. இந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு 4-5 பாட்டில் வந்து செம்பருத்தி, மல்லி, கனகாம்பரம், பச்சை மிளகா அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வாங்க இந்த 10 மினிட்ஸ் குருமா எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் சோம்பு தாளிப்பு, நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு மசாலா தான் முக்கியம். ஊற வச்ச பாதாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன தக்காளி, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம், ஒரு பெரிய துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது அப்படியே அரைச்சி வெந்ததுக்கப்புறமா அந்த குருமாவில் சேர்த்துட்டோமா சூப்பர் டேஸ்டியாக திக்காக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதில் பாதாமோ இல்லை முந்திரியோ வந்து சேர்த்து பாருங்கள். குட்டி சாரெல்லாம் பேக் பண்ணி அமுச்சிட்டு ஸ்கூலு வேலையை முடிஞ்சதுக்கப்புறமா மிச்சம் வச்ச பாலையும் காய்ச்சிட்டு சைட் பை சைடு அப்படியே வந்து நான் சப்பாத்தியும் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சிட போகிறேன். நம்ம அரைச்ச மசாலாவை அப்படியே குக்கரில் சேர்த்தும் வந்து 10 மினிட்ஸ் குருமாவாக இதை செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லஞ்சுக்கான ரைஸும் நான் வந்து மார்னிங்கே குக்கர்லேயே வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றதுனால. சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் போர்ஷனாக தான் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வெளியே டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஒரு சின்ன டிப்பு தான். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேடையை காலி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா குயிக்காகவும் க்ளீன் பண்ணிடலாம். பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம அந்த சொல்யூஷன் அடிக்க போகிறோமோ அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிற அந்த க்ளீனிங் சொல்யூஷன் வந்து எந்த ப்ரமோஷனும் கிடையாது. நான் வாங்கினது அமேசானில். வேணால் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர் ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணுறது. அர்பன் க்ளீன் இந்த பிராண்ட் தான். பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் இதில் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். அழுத்தியும் துடைக்க வேண்டாம். இப்படி லைட்டாக வந்து துடைச்சாலே வந்து நல்லா பளபளன்னு வந்து க்ளீன் ஆகுது. அதே மாதிரி ஆயில் அந்த க்ரீஸ் மாதிரி இருக்கும்ல, இது எல்லாமே வந்து காணாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு அதில் சொல்லியிருக்க மாதிரியே நான் வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு கஷ்டம்லாம் படலை பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும் போதே அதில் இருக்க சின்ன சின்ன அழுக்கு, அதே மாதிரி கரை இல்லாமல் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து அப்படியே வந்தா மாதிரி இருந்தது. இந்த ஸ்டாண்டு பார்க்கும்போது தெரியும். இது வந்து ஸ்கெட்சில் கலர் அடிச்சிட்டாங்க குட்டி சார். அந்த இடம் மட்டும் போகாது, மற்றது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெட்டு கிளாத்தை வச்சு 2-3 டைம்ஸ் நல்லா வைப் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஃபோம் வரா மாதிரி இருக்குது. அதனால் பார்த்து நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்காமல் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பர்டிகுலர் இடம் மட்டும் நம்ம இதில் பார்ட்டிஷன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அங்கே இருக்க பொருளெல்லாம் திருப்பியும் அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவேன்.
இந்த ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு அப்படியே இருந்தது. ஒரு 1 மந்த்தாக நான் க்ளீன் பண்ணவே இல்ல. இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கலரும் வந்து பழையபடி அந்த கலர் இருக்கு. இது வந்து தண்ணி போட்டு இந்த புல்லட் மிக்ஸியெல்லாம் வந்து துடைக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு வெட் கிளாத்தில் இல்லை வெட் டிஷ்யூ தான் எப்பயுமே துடைப்பேன். அதே மாதிரி துடைச்சி எடுத்து வச்சுருவேன். ஸ்பூன் ஸ்டாண்டு இதில் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த போர்ஷன் வந்து நமக்கு டக்குன்னு க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் மேடையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வைக்கணும் அப்படின்னா அது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக நமக்கே வந்து அந்த கவுண்டர் டாப்பை துடைக்கும்போது தொட்டு பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றது. இந்த ஸ்டாண்டோட டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும். எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட வியூ மட்டும் இப்போ பாருங்கள். இப்போது சென்டர் போர்ஷன், அதாவது கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பேன் இல்லையா, மேலே வந்து சிம்னி இருக்கும். இந்த போர்ஷனுக்கு வந்துட்டேன். இது சிம்னியும் வந்து நான் எப்பயுமே பர்சன்ஸை வர வச்சு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அர்பன் க்ளீன் சொல்யூஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஸ்க்ரப்பர்லேயே வந்து நான் ஸ்க்ரப் பண்ண உடனே வந்து க்ளீனாக வந்து போகிற மாதிரி இருந்தது. சுடு தண்ணியில் ஊற வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நான் முன்னெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரும் வேண்டாம் அப்படின்னு அதையும் எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக அந்த எண்ணெய் பீஸுக்கு பின்னாடி குக் பண்ணியிருந்த கரை எல்லாமே வந்து போயாச்சு. கீழே இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மேலே அந்த சிம்னியில் நம்ம அடித்த அந்த சொல்யூஷன் வந்து ஊறிட்டு தான் இருந்தது. அது ஒரு 5லேருந்து 7-8 மினிட்ஸ் இருக்கும். அது ஊறினதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு துணியில் வந்து துடைக்கும் போதே அந்த எண்ணெய் பீஸுக்கு எல்லாமே வந்து அந்த துணியிலே வந்தாச்சு. உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இது எந்த ப்ரமோஷனும் கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். கேஸ் ஸ்டவ் வந்து நான் நேற்றே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால் அந்த வேலை முடிஞ்சோடனே அப்படியே மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த வியூவே காமிக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நிஜமாவே இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. அதுவும் இந்த கை வலிக்காமல் சிமினி க்ளீன் பண்ணது தான் இதில் அல்டிமேட்டே. கண்டிப்பாக இந்த ஒரு 7-8 நிமிஷம் நீங்கள் பார்த்ததில் ஃபியூ மினிட்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை விட லெங்தி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்க மாதிரியான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.